வெல்கம் டு vlogs ஆஃப் விஜய் பிருந்தா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் மஷ்ரூம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கருவேப்பிலை இல்லை புதினா. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் என்ன ஒரு ஆங்கராக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒரு குக்காக பார்க்க போறீங்க. கமான் கெட் ரெ இல்லை கெட் ரெடி வித் மீ வருது ப்ரோ. சாரி ப்ரோ. கமான் get into this video. வந்து எப்பவுமே என் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன். எங்க அம்மாக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. கூப்பிட்டுட்டே இருப்பேன், இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு. அதனால எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டு சின்ன ஜல்லிக்கரண்டி போட்ட கொஞ்சோண்டு. ஓகே. ஐயோ ஆல்ரெடி மிளகா வேற 5 போட்டிருக்கோம். காரமோ பார்த்துக்கலாம். சுகர் தான் நம்ம டயட் இருக்கும், காரத்துக்கு இல்லை. அதனால காரம் சாப்பிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி செமி கிரேவி ஆட்டம் ஆயிடுச்சு. இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு மறந்துட்டேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? நம்மளே பார்க்கலாமா இல்லை வேற யார்ட்டையாவது கொடுக்கலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, மனமா இருக்கு. அரிசியை வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுப்பில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாயில் போட்டுட்டு நம்ம போடலாம். ஆயில் அண்ட் கீ வந்துட்டு செப்பரேட் ஆகி வருது. இதெல்லாம் வந்து குக்கிங் டெக்னிக்ஸ், யாருக்குமே தெரியாது, எனக்கு தான் தெரியும். அதான் நம்ம முடிவு பண்ணிட்டோமே. குக்கர் வெடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு இந்த பிரியாணி செய்கிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த பைப்பு கொஞ்சம் தயவு செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் பெரிய பைப்பாக மேனுஃபேக்சர் பண்ணுங்க. இந்த ஒரு டம்ளர் ஃபில் ஆகிறதுக்கே வந்துட்டு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூனோ. அதனால கொஞ்சம் பெரிய பைப்பாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக நாங்களாம் தண்ணி பிடிச்சிட்டு போவோம். ஓகே, இட்ஸ் கைண்ட் ரெக்வஸ்ட். டைல்யூட் ஆகிருக்கும். டைல்யூட் ஆனதுக்கப்புறமா உப்பு காரம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். நாடா ஒன்றுமே தெரில. சூப்பர் உமன், எனக்கு சுடாது. அதனால தான் நான் அப்படி எடுத்து அப்படி ஊற்றுறேன். நீங்களாம் ஊற்றாதீங்க, நாக்கு வந்துடும். ஓகே, காரம் ஓகே. ஐயோ, தொண்டைக்கு போனதுக்கு அப்புறமா தொண்டையில மட்டும் எரியுது. உப்பு தான் இருக்கான்னு தெரில, அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலையோ? ஓகே தான், பார்த்துப்போம். வியர்வை வருகிறது, இதனால தான் நான் கிச்சன் பக்கமே வரதில்லை. எங்க அம்மா சவுண்டு 4 மணிக்கு சோறு போட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, 4 மணிக்கு மேல கூட ஆகலாம், ஐ டோன்ட் நோ. இது வந்து முட்டை ஆம்லேட் கிரேவி. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்விப்படலன்னா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, எப்படி செய்யணும்னு கத்துக்கோங்க என்கிட்ட. ஓகே, மிஷன் கம்ப்ளீட்டட். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் காரம் உப்பெல்லாம் கரெக்டா போட்டு நான் பண்ணிடுறேன். நல்லா இருக்கு.